ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மார்னிங் டிஃபனுக்காக ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் நைட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்னிங் டிஃபனுக்காக கம்பு தோசை செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நைட்டே ஒரு டம்ளர் கம்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். ஓவர் நைட் ஊறினா தான் கம்பு தோசை சூப்பராக வரும். அதுக்கப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பாதாமும் நைட்டே ஊற வச்சுட்டேன், காலையில் ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம கம்பு தோசைக்கு உளுத்தம்பருப்பை நைட்டே அரைச்சி வச்சுக்க போகிறோம். நம்ம எந்த டம்ளரில் கம்பு அளந்தமோ அதில் 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கம்பு தோசைக்கு தக்காளி பூண்டு கார சட்னி செய்கிறதுக்காக நைட்டே வெங்காயமும் பூண்டும் டிவி பார்த்துட்டே உளிச்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் போது சமையல் குயிக்காக முடிஞ்சிடும். மார்னிங்லேருந்தே நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா டியூஸ்டே ஃப்ரைடே உப்பு மஞ்சத்தூள் கொட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் உப்பு ஜாடியில் நிறக்க கொட்டி வச்சுட்டு, அதே மாதிரி அஞ்சரை பெட்டியில் அதில் எதுவும் குறைவாக இருந்தாலும் அதுவும் நிரப்பி வச்சுருக்கணும். அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம். கம்பு நல்லா ஊறி இருந்தது, ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டா நல்லா புளிச்சு இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இதை அரைச்சிருந்தேன். அரைக்கும் போது வரமிளகா, உப்பு, ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருப்போம், அதோட இந்த கம்பு அரைச்சதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலக்கும் போது உப்பு, சோடாப்பு லைட்டாக போட்டு கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நார்மலான டீ போட்டு குடித்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். நான் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே என் ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 2 பேரும் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு டீ கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க பார்த்துட்டாங்க. அப்படியே பேசிகிட்டே போச்சு டைம். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு அதுவும் போட்டுட்டு அந்த ஒர்க் சைட் பையில் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். தக்காளி பூண்டு கார சட்னிக்கு 2 பேர்த்துக்கு பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, உப்பு கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அதே மாதிரி கம்பு தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சதுக்கப்புறம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றணும். அந்த ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக வணக்கி விடுங்க. அது லைட்டாக வணங்கும் போது அந்த ரா ஸ்மெல் லைட்டாக போகும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கலக்கி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த சைட் பையில் அது கொதிச்சிட்டு இருக்க சைட் பையிலே நான் சிங்கில் பாத்திரம் சேர விடாமல் அப்பப்பயே நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒர்க் பெருசாக தெரியாது. சைட் பையிலே நான் அந்த ஒர்க்கும் முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் பேபி எழுந்திரிச்சாச்சு. அவங்களுக்கும் பால்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க்குள்ளே வந்தேன். அதுக்குள்ளே இந்த சட்னியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு துணி காய போகிறதுக்கு என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் துணி காய போட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றுட்டு, ரொம்ப குளிராக இருக்குது இந்த டைம், அதனால் கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றுட்டு வந்தோம். என் பேபிக்கு டாக்னால் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நேரம் அவங்களும் விளாண்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கீழே இறங்கிட்டுருக்கோம். என் பேபி என்னையே பார்த்துட்டு வந்தாங்க, நான் ஷூட் பண்ணிகிட்டே வந்தேன்.
கம்பு தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள், ஊற்றும் போதே நல்லா பஃபியாக வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி முட்டை முட்டையாக வந்தாவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ரோஸ்ட் மாதிரி ஊற்றுறதுக்காக நல்லா பெரிய தோசையாகவே ஊற்றிருந்தேன். உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும் போது கொஞ்சமாக வெந்தயமும் ஊற வச்சு சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் தோசை வந்து சூப்பராக வரும். நான் வந்து அன்னைக்கு போட மறந்துட்டேன், அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 தோசை வந்து சுட்டு காட்டியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு. தோசையெல்லாம் சுட்டு முடிச்சு என் ஹஸ்பண்ட்க்கு என் பேபிக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நான் வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சிருந்தேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். அன்றைக்கி சைட் பைலே சாப்பாடும் வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து குழம்பு வந்து பச்சைப்பயிறு கடையலும் பச்சைப்பயிறு தண்ணியை வச்சு ரசமும் வச்சுருந்தேன். அந்த வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சைப்பயிறு கடையல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அன்றைக்கி வந்து லன்ச் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் டேஸ்டான லஞ்சாக இருந்தது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிலைவாசல் வந்து அன்றைக்கி வந்து இப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டுட்டு உள்ள சாமி படம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளி வந்து அன்றைக்கி வந்து இந்த மாதிரி டெக்கர் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. ஒரே பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் என் பேபி வந்து மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து அங்கே குழந்தைங்களாம் வருவாங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நானும் வந்து மேலே வந்து சன்செட் ஆகுறத வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்க, சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதுக்கப்புறம் வந்து கை காலில் அலம்பிட்டு வந்து விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். எப்போவுமே என் பேபி வந்து சாமி கும்பிடும்போது வந்து அவங்களும் வந்து சாமி கும்பிடுவாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம். வேக வச்சதை வந்து என் பேபி வந்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தாளித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்பயும் போல தான் நார்மலாக தாளிக்கிறது தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுவோன்னா ஒரு 4-5 பூண்டை வந்து தட்டி போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து சூப்பர் லெவலில் இருக்கும். அந்த பூண்டு வாசத்தோட அது கொஞ்சம் நேரம் வணங்கி அது சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பைசினஸ்க்காக 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சாம்பார் பொடியும் கலந்துக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறிடலாம். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என் பேபியும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ரொம்ப சில் கிளைமேட்டில் இந்த மாதிரி சூடாக ஈவினிங் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மைண்டே வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்கூல் முடித்து வரவங்க, ஆஃபீஸ் முடித்து வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி சூடாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கும் போது அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பேபியை வந்து பார்க் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கு போனோம். அங்கே போனதுமே அங்கே அதெல்லாம் அந்த விளையாடுறதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸில் வந்து நானே ஏறுறேன்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹைட்டாக போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு மேலே ஏறினாங்க. என் பேபி வந்து இந்த இதில் வர்றதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து மேலே உட்கார வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க.
நெக்ஸ்ட்டு இந்த ஊஞ்சலில் உட்காந்து விளையாண்டாங்க. இது ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. போகலான்னு சொல்லும் போது கூட இல்லை நான் இங்கே இருக்கேன், இதிலே உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணாங்க. அப்புறமேட்டு நம்ம அந்த சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்தாங்க. அந்த பார்க்லேயே சைடில் வாக்கிங் பிளேஸ் இருக்கும். அதில் வந்து என் பேபியும் என் ஹஸ்பண்டும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. என் பேபி வந்து கூப்பிட வேகமாக நடந்து போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் பயந்துட்டு அம்மாட்ட வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க. பார்க்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டிமார்ட் வந்தோம். ஊரில் வந்து நிறைய பேர் பெட்ஷீட்ஸ் கேட்டிருந்தாங்க. மெயினாக அதுக்காக தான் வந்திருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு என் பேபியும் டால் செக்ஷனில் வந்து பால் எடுத்தாங்க. அது அப்புறமேட்டு நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வாஷ் பண்ண ட்ரெஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு என் பேபிக்கு மட்டும் பருப்பரிசி சாதம் சமைச்சு ஊட்டி விட்டேன். நாங்கள் வந்து மதியம் சமைச்சதே இருந்தது. சூடாக ரைஸ் வச்சு சாப்பிட்டோம். எப்போவுமே நான் மதியம் சமைக்கிறத வந்து நைட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி சேர்த்து தான் சமைப்பேன். அப்படி இல்லைன்னா மார்னிங் சமைச்சேன்னா மதியத்துக்கு ஆகிற மாதிரி சமைச்சிட்டு நைட்டுக்கு புதுசாக செஞ்சுப்பேன். அந்த மாதிரி தான் எப்போயும் பிளான் பண்ணி சமைப்பேன். நாங்களும் சாப்பிட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதான் இந்த vlog முடிஞ்சது. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.